கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்பானவர்களே, ஒவ்வொரு புதிய நாளிலும் நம் மனதில் ஒரு கேள்வி வருகிறது. இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த முடிவை எடுக்க வேண்டும்? நான் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்குள்ளே கேள்விகள் வருகின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கடவுள் ஒரு தெளிவான பதிலை இன்று காலை பொழுதிலே நமக்கு தருகிறார். நான் உனக்கு போதிப்பேன், நான் உன்னை வழிநடத்துவேன். இந்த வசனத்தில் 3 ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, தேவன் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். உலகம் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய ஆத்மாவிற்கும் வாழ்க்கைக்கும் உண்மையாக நன்மை தருவதை மட்டுமே அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். சில நேரங்களில் அவருடைய போதனைகள் நம்மை திருத்தும், சில நேரங்களில் அவைகள் நம்மை காத்திருக்க சொல்லும், சில நேரங்களில் நாம் விரும்பிய கதவை கூட அது மூடிவிடும். ஆனால் பின்னர் நாம் உணர்வோம் அது நம்மை பாதுகாப்பதற்காகவே என்பது. 2வதாக, தேவன் நாம் நடக்க வேண்டிய வழிகளில் நம்மை நடத்துகிறார். தேவன் தூரத்தில் நின்று வழிகாட்டுபவர் அல்ல. நம்மோடு நடந்து நம் கரத்தை பிடித்து வழிநடத்துகின்ற தந்தை. வாழ்க்கையின் குழப்பமான சூழ்நிலைகளிலும், வேலை, குடும்பம், ஊழியம், படிப்பு, எதிர்காலம், தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லா முடிவுகளிலும் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறது. 3வது, இந்த வேத பகுதியிலே அவர் நம் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம். தேவனிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் இந்த காலை பொழுதிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்மை மீட்ட தேவன் நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு அவர் அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். ஒரு சிறு பையன் தன்னுடைய அப்பாவோடு கூட ஒரு அடர்ந்த காட்டில் அவன் நடந்து கொண்டிருந்தானான். அவனுக்கு பாதை தெளிவாக தெரியல. பயந்து போன சிறுவன், அப்பா எனக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் இடத்துல சொன்னான். அப்பா சொன்னார், உனக்கு வழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைப்பா, என் கையை மட்டும் நீ பிடிச்சிக்கோ, வழி எனக்கு தெரியும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அது போலத்தான். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை வழிநடத்தும் தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இந்த காலை பொழுதில் அவருடைய கரத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுவோம். இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், நடக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தாவே என்னை நடத்தும் என்று ஜெபியுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை தவறான பாதையில் நடத்தவே மாட்டார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நன்மையானதை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே எங்களை வழிநடத்துகின்ற தேவனை, எங்கள் சிந்தனைகளையும் எங்களுடைய முடிவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று முழுவதும் உமது சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.